மத்தியில் அமைச்சர் வேலு அவர்கள் உதயநிதி அவர்களை இளம்பெரியார் என்று அழைத்ததை கண்டிக்கிறேன். ஏனென்றால் 1999ஆம் ஆண்டு தன்மான தலைவர் இளம்பெரியார் இளங்கோவன் என பட்டமளிப்பு 1999ஆம் ஆண்டே கொடுக்கப்பட்டது. இளம்பெரியார் என்ற வார்த்தை தந்தை பெரியாரின் பேரன் தலைவர் இளங்கோவன் அவர்களுக்கு மட்டுமே சொந்தம். மாற்று வழியில் யாருக்கும் அந்த பெயர் சொந்தம் கிடையாது. இளம்பெரியார் பெயரை சொந்தானம் கொண்டாட தலைவர் இளங்கோவின் அன்பு மகன் இளைய இளவல் சஞ்சய்க்கு மட்டும்தான் உரிமை உள்ளது. உதயநிதிக்கு எந்த விதத்திலும் இளம்பெரியார் என்று பட்டத்தை சொன்னத வேலு அமைச்சர் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். வாழும் பெரியார், வாழும் காமராஜர் என பல பொய்ப்பரப்புரைகளை செய்து திமுக அரசியல் வரலாற்று சூழலை திருடுகிறது. ஏனென்றால் பெரியார் கடைசியாக பெருந்தலைவர் காமராஜர் ஐயா ஆட்சி மீண்டும் 10 ஆண்டுகள் வர வேண்டும் என்று கடைசி தேர்தலில் பரப்புரை செய்தார். அந்த பரப்புரை செய்து 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேறியது. பெரியாருக்கும் திராவிட கழகங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. தந்தை பெரியார் அவர்கள் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பதை மக்களுக்கும் தமிழக மக்கள் திராவிட கழகங்கள் அனைத்துக்கும் நான் கூறிக்கொள்கிறேன். தந்தை பெரியார் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பதை அறிவுறுத்துகிறேன். நேற்று முளைத்த காளான் முக்தார் அவர்களை அவன் கைது செய்யவில்லை. சவுக்கு சங்கர் போன்று மக்கள் நலனை, மக்கள் பிரச்சனையை அதிகார துஷ்பிரயோகம் செய்வதை வெளியில் சொல்லும் சவுக்கு சங்கரை அரசுக்கு எதிராக பேசுகிறார் என்று கைது செய்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் அவதூறாக பேசிய, இழிவுபடுத்தி பேசிய முக்தாரை கைது செய்தாது ஏன்? விளையாட்டு பிள்ளைத்தனமாக அமைச்சர் வேலு இளம்பெரியார் என்ற சொல்ல எந்த அதிகாரமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கம் கொண்டு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த உள்நோக்கத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம். இளம்பெரியார் என்பது அடுத்த தலைமுறைக்கு தலைவர் இளங்கோவன் அவர்களின் பேரன் பையன் மகன் சஞ்சய் அவர்களுக்கு மட்டுமே சொந்தம். அவர்தான் இளம்பெரியார். உதயநிதி இளம்பெரியார் அல்ல, எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. வன்மையாக கண்டிக்கிறேன். வேலு அவர்கள் அந்த இளம்பெரியார் என்று பேசியதை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன்.